டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் ஹவு வி கேன் பிகம் எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், ஹவு டு அச்சீவ் சக்ஸஸ் அப்படின்ற அந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல எந்த ஆர்கனைசேஷனில் இருந்தாலும் எப்படி இருந்துக்கணும்? நம்ம வேலையை மட்டும் நம்ம செய்யணும். நம்ம வேலையில் மட்டுமே கவனமாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற சீட்டில் இருக்கிறவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, என்ன பார்க்குறாங்க, அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையா, அவங்கள காட்டிலும் நம்ம சீட்டுக்கு வேலை அதிகமாக, அவங்க நிறைய நேரம் வேலையை குறைவாக செய்துட்டு அமைதியாக உட்காந்துருக்குறாங்களா, நம்ம மட்டும் நிறைய வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வருதா, அப்படியெல்லாம் பார்க்காம நம்ம சீட்டுக்கு, நம்ம எந்த போஸ்ட்டில் இருக்கோமோ, எந்த சீட்டில் இருக்கோமோ, அந்த பர்டிகுலர் கவுண்டருக்கு எந்த வேலை வந்தாலும் அதை நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த 8 மணி நேரமோ 9 மணி நேரமோ எவ்வளோ நேரம் நம்மளால் வேலை செய்ய முடியுமோ, எவ்வளோ தூரம் நம்மளை ஒரு நாளைக்கும் வேலை செய்யணுமோ அந்த வேலையில் நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வெளியில் வர வேண்டியதுதான் கரெக்டு. இதில் வந்தனால என்ன பண்ணக்கூடாது, கொடுக்குற வேலையை, இருக்கிற வேலையை யாரும் கொடுக்க வேண்டாம். இந்த சீட்டுக்கே ஒரு வேலைலாம் ஜெனரேட் ஆகும்ல, அந்த வேலையை நல்லபடியாக நடத்தி செய்து முடிக்கிறது நம்மளோட கடமை. அப்புறம் ஒரு வேலையில் நம்ம இருக்கிற சீட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், டு நாட் ஸ்பீக் நெகட்டிவ்லி ஆன் த பேக் ஆஃப் அதர்ஸ். அடுத்தவனை பற்றி, பக்கத்து சீட்டில் இருக்கிறவனை, எதிர் சீட்டில் இருக்கிறவனை, வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவனை பற்றி தவறாக அவங்க முதுகு பின்னாடி பேசுறது ரொம்ப எடுத்துக்கொள்ள முடியாத விஷயம். அப்புறம் கொசிப்பு, அப்புறம் இங்கேயும் அங்கேயும் போய் நம்ம என்ன சின்ன சின்ன விஷயங்களை போட்டு பார்க்குறது, சொல்லி கொடுக்குறது, தவறாக திரிச்சு சொல்கிறது ரெண்டுமே நம்ம செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம விட்டுறணும். அப்புறம் ஒருத்தரோட பவரை நிர்தாரணம் பண்ணிக்கணும். எனப்பா இவ்வளோ வேலை செய்ய தெரியும், ஐ எம் திஸ் மச் கம்பீட்டன்ட் எனஃப் அப்படின்னு இந்த கம்பீட்டன்ஸியை நம்ம காமிக்கிறோன்னு சொன்னால், அதுக்காக எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வேலை செய்யலாம், எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செய்து நல்லபடியாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சௌரியமாக அந்த வேலைக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். நம்ம செய்து முடிக்கிற வேலைக்கு அப்புறமா நிறைய ப்ரைஸ் கிடைக்கும். இது ஒரு அலுவலகத்தில் மேலுக்கு போகிறதுக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு ஏதாவது லேடரில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஏறத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அப்புறம் நம்மளுக்கு முன்னாடி வேலை செய்கிறாங்கல்ல, நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு உயர் அதிகாரிகள், அதாவது பாஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த கொலோக்கியல் லாங்குவேஜுக்கு பாஸ்ன்ற வார்த்தைக்கு எப்படி எத்தனை மாதிரி வேலை செய்கிறவங்கள பிடிக்கும்னு கேட்டால், கம்பீட்டன்ட் பர்சன்ஸ் வில் பி லைக்டு பை தி மேனேஜ்மெண்ட்டு. ரொம்ப நம்ம வேலைக்கு தகுதியானவனாக மாற்றிக்கணும். நம்மளுக்கு எந்த வேலை தெரியலையோ அதை செய்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேலையில் நம்மளோட பிஹேவியர் என்ன தெரியுமா, அந்த சீட்டில் வேலை செய்கிறதுக்கு இப்படியெல்லாம் இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வேலை செய்யணும். அப்புறம் வேலை செய்யறதுல எந்த விதமான தொய்வும் இல்லாமல் செய்யணும். தினமும் ஒரே மாதிரி ஒரே ஸ்பீடில் அப்படி வேலை செய்தால் தான் அந்த 8 மணி நேரத்தில் உங்கள் வேலையை நீங்கள் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்று. அப்புறம் சில வேலையை நம்ம செய்கிறோம், நம்மளுக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரியோ நம்மளோட பாஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வேலையை நேரத்துக்குள்ளே செய்து முடிச்சு விட்டோமான அது ரொம்ப சரி. ஆனால் உடனே என்ன பண்ணுவாங்க, அப்பா நீ முடிச்சுட்டியா, யூ ஹேவ் இந்த ஒரு 5-6 ஃபைலையும் எடுத்துன்னு போய் கொஞ்சம் முடிச்சுட்டு வாயே அப்படின்னு சொன்னால், அப்போது அதுக்கு ஹெசிடேட் பண்ணாமல், தயங்காமல் அந்த ஃபைலையும் எடுத்துன்னு வந்து அந்த வேலையை முடிக்கணும். சிலவங்க இருப்பாங்க, அப்படி சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டா எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் கொடுக்குப்பாங்க அப்படின்னு கொடுத்துற வேலையே அப்படி இழுத்தடிச்சிட்டு போவாங்க. அது ஏற்புடையதில்லை. அது என்ன பண்ணாது, மேல் அதிகாரிகளுக்கு நம்மளை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் வரத்துக்கு வாய்ப்பில்லை. ஒன்று. ரெண்டாவது, அப்புறம் நம்மளுக்கு இமீடியட்டாக இருக்கிற உயர் அதிகாரி நம்மளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அதை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு, ரொம்ப சரியாக சொன்னாங்க சார், ஐ எம் ரியலி ஹாப்பி, ஐ வில் டேக் திஸ் இன் த ரைட் சென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லபடியாக பேசணுமான அது 2-3 ஆங்கிளில், அந்த 2-3 பெர்ஸ்பெக்டிவில் அது சிறப்பானதாக அமையும். ஆனால் இட் இஸ் நாட் எ ஃப்ளாட்டரி. அதாவது மேனேஜருக்கு நம்ம என்ன குழாய் அடிக்கிறோம், இல்லாட்டி போனால் அவனுக்கு தப்பான விதத்தில் மோட்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை. ஒருத்தர் சொல்கிற விஷயத்தை சரியான பெர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சுக்கிட்டு அதே ஆங்கிளில் நம்மளும் வேலை செய்தால், இட் இஸ் அ குட் ட்ரெண்ட் டு டேக் தி நம்ம பர்ஃபார்மிங் ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளோட பர்ஃபார்மன்ஸை நல்ல என்ன அந்த ரேட்டிங்ஸில் பெரிய அளவில் அடுத்தடுத்த நம்பருக்கு மேலே போகிறதுக்கு, பாசிட்டிவ் ட்ரெண்டிங்க்கு, பாசிட்டிவ் ரேட்டிங்க்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒருத்தர் வெற்றி பெறணும், நம்ம செய்கிற வேலைக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், நம்ம செய்கிற வேலையை சிறப்பாக செய்யணும் அப்படின்னா, இதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், இந்த 4-5 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு இன்னும் நிறைய கணிப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து அடுத்த பதிவிலையும் பார்க்கலாம். அதாவது ஆர்கனைசேஷனில் வெற்றி பெறுவது எப்படி
அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை இப்போ பார்த்துக்கிட்டோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.